மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வீட்டில் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அதனால லேட்டாக வந்தீங்களா ஸ்டேஜில்? சொல்லலாம். எஸ் சிலன், ஹவ் யூ ஃபீலிங்? ஆல் எக்ஸைட்டட்? யுவர் இந்த இதென்ன லவ்னால வர அந்த கலையா முகத்துல இல்ல எப்படி? மாப்பிள்ளை கலை. மாப்பிள்ளை கலை, ரைட். ஸோ ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் பிரைட்? நம்ம பொண்ணை இன்வைட் பண்ணலாமா? அவங்க வந்துருவாங்களா? ஓடி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே வாங்க. எங்களோட பொண்ணு பவி, ஓ மை காட், ஷீ இஸ் an influencer. இந்த மாப்பிள்ளை கிட்ட எனக்கு புடவை வேணும், நகை வேணும், இதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கலங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மனசுலயும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு கண்டிஷனா வச்சாங்க. நீங்க எல்லாருக்குமே தெரியும், அவளுக்கு எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. இந்த 10 கிலோ புடவை, நகை எல்லாத்தையும் போட்டுட்டு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் அடிப்பாங்க. எஸ், கேன் வி இன்வைட் our பொண்ணு, our beloved bride onto the stage? Meghna, yes, not now, but quick-ஆ சில questions. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெனரேஷன் வந்து லவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எல்லாரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான பயம். ஸோ உங்களோட ஃபில்ம் இந்த பதட்டத்தை, இந்த பயத்தை இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் மூலம் என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க கேட்கும் போதே அந்த கேள்வி எனக்கு பதட்டமா இருக்கு. கல்யாணம்னாவே ஒரு பதட்டமான விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அதை தாண்டி ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான அழகான விஷயங்களும் இருக்குல்ல. ஆக்சுவலா இப்போ வந்து அதான் நான் இன்னும் ட்ரெய்லர் வரல இல்ல, ஸோ ஐ கான்ட் ரிவீல் சர்டன் திங்ஸ். நோ, ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டது. வெரி குட். என்னோட பர்செப்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை கல்யாணம் பத்தி. ஸோ நீங்க தான் சொல்லணும். எஸ், கல்யாணம்னா பதட்டமான விஷயம் தான், ஆனால் அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமும் கூட. ஓகே, பதட்டம், பியூட்டிஃபுல் எல்லாமே இருக்குங்க கல்யாணத்துல, நீங்க சொல்றீங்க. சரி, ட்ரெய்லர் லான்ச் இன்னும் நான் சிறிது நேரத்தை நம்ம பார்க்க போறோம். பட் சோஷியல் மீடியால எக்கச்சக்க கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எனி மெமரபிள் கமெண்ட்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா நீங்க பார்த்து ரசிச்சு சில விஷயங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க போட போஸ்ட், அந்த கிணத்துல குதிக்கிற ஒரு டீசர் வெட்டுவோம்ல, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. The posters that have come, yes, the 3 posters, yes, I think it has made big news. Like everybody loved it. The contrast கல்யாணத்துக்கு லவ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம், so that has been a very very nice thing. And of course I think all the songs that have come out, Yuvan sir has, it's obviously we all know he's brilliant, so that is also a very big thing going on. Super. So Ellen, நம்ம ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால one last question. What is your big inspiration, you know, for this, doing this film? Yes, making as an actor. Absolutely. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. ஸோ எங்கள் அப்பா ஒரு பெரிய, ஐ மீன் ராஜா ராணி பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசில் 6 வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பர்ஃபார்ம் பண்ண வச்சார். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஸ் அன் ஆக்டராக ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. டுடே இஸ் a big day. So shall we launch the trailer? Yes, yes, absolutely. but yes, பவி வந்து இன்ஃப்ளூயன்சருங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கணும். ஸோ ப்ளீஸ் ஒரு செல்ஃபி எல்லாரோடையும் ஒரு லைவா. That's my, இவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சரா? ஆமா, 50k ஃபாலோவர்ஸ் தான். சரி பரவாயில்ல, 50k தான். 50k நீங்க மாப்பிள்ள, கம் ஆன், நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். எஸ் எஸ், ஆடியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பெரிய ஸ்மைல் கொடுங்க. லைவா அவங்க லான்ச் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட அவர் சொல்லலாம். நான் அவருக்கு எனக்கு கேட்டேன், சார் எனக்காக வாங்கன்னு கேட்டேன். அவர் எனக்காக யோசிக்காம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டார். இல்லை ஆசின் 2 நாளைக்கு முன்னாடி சார் வந்து கிளம்பி வந்துட்டு இது மாதிரி ஆந்த வேலை தான் இருக்கேன், ஓகே தானே அப்படின்னாரு. அந்த வேலை எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப நான் நினச்சேன் சரி அப்பயே வந்தவர் திரும்ப வரமாட்டாரோடு நான் ஃபீல் பண்ணேன். பட் அதை மீறி இன்னைக்கும் எனக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டான ஃபேவரட் பர்சன் வெற்றிமாறன் சார். ஸோ ப்ளீஸ் கம் சார். நார்மலாக வந்து நான் ஏதாவது இவெண்ட்டுக்கு போகணுன்னா மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன், ஆனால் வேற மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தாரு எனக்கு, அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது இல்லை. சரி ஓகே நான் கிளம்பிட்டேன்.
அப்புறம் முந்தானத்து கிளம்புனா நினைக்கிறேன். இல்லை ஆமா முந்தானத்து ஃபோன் பண்ணேன், நான் வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்கே சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சார் இல்லை சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னு. இன்னைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சேன், இவங்க அதை விட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மை விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டராக இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். Right. Just give the phone so sir can just the press of the button launch the trailer. Just give it. Pyar Prema and Kalyanam. Thank you. ஒரு ஓகே அது அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இது ராம் காமா மாம் காமா தெரியல. ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங். I think it promises a lot of fun and some intimate personal things. So I hope this film works for everybody, and again my best wishes to the team and for Netflix also. நிறைய இந்த ஒரு 2 minutes whatever அதுலேயே நிறைய இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. அது என்னன்னா என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னன்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேலே. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஹவு ஸ்டாரில் வந்து he was doing things, and ஒரு lengthy shot எல்லாம் how he performed, and then based on that Kavin had done எல்லாம் நிறைய சொன்னாங்க. So but I did not expect that he's going to become an actor, but again all the very best for that. இல்லை நான் உங்களை பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. she thought I was a red flag. என்ன பார்த்தா ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. எவ்வளவு ரெட் ஃபிளாக் தான். ஸோ ரெட் ஃபிளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃபிளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ், ரைட்? அந்த சாங்ல how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy love. All right, crazy நீங்க லவ் பண்ணீங்க. So please take your seats. மாப்பிள்ளை என் பொண்ணு, let me invite family members நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். மேம்கிட்ட கதை சொல்ல போகும்போது இந்த படத்தோட ஹீரோ நீங்க தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக எனக்கு படமா பார்க்கும்போது ஜஸ்டிஃபையா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மேம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா பார்த்து சொல்றேன். I'm so happy to see இந்த ஸ்டேஜ்ல உங்க படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல having the film coming on Netflix. And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ரூயின் பண்றோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், அதே மாம் காம்னு போடுறோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. All right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? இதில் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. All right, most loved மாமனாரா நீங்க வர போறீங்க. Of course செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? How was it? இல்ல டைரக்டரா ஹீரோவா எப்படி இருந்தது? இந்த படத்துல
என் தொண்டை அடி இருக்கு, அதனால் கொஞ்சம் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புது மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தால் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது ஒன்று ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகா நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியா போயிடும் சார். அது தனியானா தேட்டர் பின்னாடி. ஆமா ஆமா ஆமா. சரி, நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில் இந்த ஐயா. படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரே நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப்பு ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாரும் நன்றிண்ணா. எலன் வந்து ஸ்டார் படத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார். சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்லை ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இல்லன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். And I asked him, "Yedukku why you so disturbed?" He says, "I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up to." Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, vande adu na kattukitta that how to switch on and off from director mode to actor mode. ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாத்தி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன். ரைட். ஸோ இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா, கல்யாணாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த ரியல் லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ். எஸ். இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்திருப்பீங்களா?
அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்பிளோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான் அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேரா கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம் இல்லை இப்போ எப்படி சொல்றது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா. ஓகே, கிணத்துல விழுறதா கல்யாணம்னா. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ லெட்ஸ் டூ குவிக் ரேபிட் ஃபயர் பிஃபோர் வி இன்வைட் வி ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் டு ஹிம். ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ்? யார் பதில் சொல்லுவோம்? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? கண்டிப்பா மாப்பிள்ள தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா மாப்பிள்ள தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, எனி அதர் கெஸஸ்? from Spain. அப்பா தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது. 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவாரு எனக்கு, நான் சொல்றேன். 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா. நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம், சொல்லிட்டேன் மேம். நான் ஒரு சீன்ல அவங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம், அந்த சீன் பசியில கண்காணிக்க. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேருக்கு? கெஸ்ட் 5 பேர். மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் மாப்ள. என்ன அரிசி? பொழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல. இந்த அரிசி வீட்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் காமிச்சிங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. சிம்பிள். 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா, அதே பாட்டு தான் போக போக தெரியும். தெரியும் வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட். பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் அ மேரேஜ். ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவா வைக்கணும்னா என்ன பண்ணணும்? She knows better. ஐ லவ் யூ சொல்லணும். அது ஏன் இவ்வளவு பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. என்னது? How to keep marriage. Don't get married. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. Man has only one answer. ரைட். நீங்க Just living in the character. absolutely. சொல்லுங்க, worst wedding gift. எங்க those of you who are married, worst அப்படினா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசுங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்க கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட் அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா. இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. ரைட். worst wedding gift உங்க கல்யாணத்துல சார். I know long time ago you got married but still do you remember worst wedding gift? Glad you said long time back. Probably books. books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அது என்ன பண்ணுது? Ma'am. சும்மா தான் கத்துறேன். Sorry, I don't remember what happened yesterday. ரைட். ஓகே, ஃபைனலி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டரோட ஃபோன் வந்து செக் பண்ணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒண்ணு இருக்கும்ல, யாரோட ஃபோன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் போனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளவு விஷயம் இருக்கா? எஸ். யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? Whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்கள தான் நம்ப கூடாது இல்ல சான்வி? ரைட். ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch.
எஸ். ரீசன் வந்து இதில் இருக்கிற எங்கள் 2 பேரும் விட்டுருங்க, மீதி வந்து இந்த 4 லெஜண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். 4 லெஜண்ட்ஸ்க்காக. அண்ட் ஒன் மோர் லெஜண்ட் வருவார், பின்னணி இசையில் வருவார். எஸ், சூப்பர். இட்ஸ் ரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படி தான் நினச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டயும் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்டயும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் ரீவிசிட் பண்ணி கூட நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். வாவ், தட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். எஸ், யோகி பாபு சார், செந்தில் சார். இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, பெஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க யோகி பாபு சார்? ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பாக பணம் போட்டிருக்காரு. நல்ல படம். இப்போ ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க, அது அவ்வளோ எமோஷன் இருக்கு இந்த கதையில். இவர் சொல்றது ஒரு 50% ஒன்று, 50% நீங்கள் படம் பாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து ஆகணும். அவ்வளோ எமோஷன் இருக்கு, விஷயம் இருக்கு அந்த படத்தில், அதுக்காக பார்க்கணும். தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் வேர்ட் டு யூ பவி. ஸோ லைக் எவ்ரிபடி செட், இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். பட் அதுக்கு மேலே ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஆல்சோ ஃபார் பீப்புள் டு வாட்ச். பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி வி ஆல் ஹேவ், நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மேரேஜ் இருக்குல்ல, இன் எவ்ரி ஜெனரேஷனுக்கு. ஸோ இன் தட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நமக்கு, ஐ திங்க் வி ஆர் வெரி கண்டிஷன் தட் என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும், அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு பேருமே they're equals in a marriage and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு வந்து ஐ ஃபீல் நிவி, she's written the film here and Ilan, you have developed ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு தீம், ரொம்ப ஹியூமரஸா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா they have written the film. So I think everybody will enjoy. So kandipa, I'm sure one thing is everybody is going to enjoy. All right, 100% rom-com, mom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தல அந்த cast and crew. Thank you. ஐ திங்க் எல்லனோட ஐ திங்க் எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 tracks 14 tracks அப்படின்னு வரும். ஸோ ஐ திங்க் பியார் பிரேமா காதலில் வி டிட் ஃபர்ஸ்ட் ட்ராக் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணோம் சேம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் லைக் எலனோட ஒரு sort of trend mari, and that's how we worked this film also. Yes, எல்லாமே பண்ணாலே ட்ரெண்ட், சாங்கே ட்ரெண்ட், பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. of course யுவன், we know the kind of fans that you have. யுவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ், மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு. I've been reading the comments and everything. Not much that I remember that I can say that now, but super happy to be reading the comments and everything else. Absolutely. அவர் சொன்னாரு, ஏதோ நீங்க வந்து பதில் சொல்லணும்னா டைரக்டர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசுவார், நல்லா பேசுவார். Right, finally I know that நீங்க இந்த படத்தோட நிறைய ரஷஸ் பார்த்திருப்பீங்க. You watched the movie as well. Yeah, super entertainer. It's a fantastic film. Family, you can watch the film and like have fun. So it's one of those films that is going to go in your sort of like playlist, you know, just gonna keep visiting back and forth. So super film. Wow, இந்த படம் film சூப்பர் ஃபிலிம்ல இருக்க போகுது, சூப்பர் ஹிட்டா இருக்க போகுது. Thank you so much யுவன், பெரிய கைத்தட்டோட. Thank you so super much. Super happy to be joining hands with Rise East and Netflix. So catch Pyar Prema Kalyanam on Netflix. Oh wow.